தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அனந்த் அஜித் அவர்களை முதல்ல அழைக்கின்றேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அக்காக்கு அரசியல் தெரியாதுன்னா யாரும் சொல்ல முடியாது. ஆலிமலி அண்ணனை நமக்கும் எம்எல்ஏ அண்ணனுக்கும் நடுவில் உட்கார வைக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது நமக்கு இப்போ என்னென்னா, முதல்ல வணக்கம் சொல்கிறதே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. நமக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான வணக்கம். எங்கள் அண்ணன் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அதில் என்ன ஒரு சின்ன நுணுக்கம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் நெஞ்சில் எல்லா நல்லவங்களும் குடியிருக்காங்க. அவங்கெல்லாம் கைத்தட்டுவான்னு எதிர்பார்த்தேன், கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க போல இருக்கு. அலிமலி அண்ணன் இருக்காருல்ல உங்கள் அண்ணன் நெஞ்சில்? எல்லாரும் நீங்களே இருக்கீங்க, அக்கெல்லாம் எப்படி? திருக்குறள் வந்து நம்ம எல்லாருக்கும் உலகத்துக்கே பொதுமறை தான். அதில் என்னென்னா, திருவள்ளுவர் வந்து கொஞ்ச நாளாக அவர் இஷ்டத்துக்கு அவர் எழுதுனதெல்லாம் மாற்றி மாற்றி எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்களும் வந்து சில சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில். நீங்கள் கூட மாற்றிலாம் எழுதிருக்கிறீங்க? ஆமாம், எல்லாரும் பண்ணதுனால. அதாவது என்னென்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் நேர்மை கடைபிடிக்கிற கட்சி. அது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி. இந்த டிஜிட்டல் ஏரால திருவள்ளுவர் இருந்தால் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் வேற 2 பேர் சொன்னதை நான் இந்த இடத்துல பதிவிடுறேன். ஒருத்தர் என்ன சொன்னார்னா, முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும்னு வள்ளுவர் சொல்லிட்டு போனார். அவர் என்ன சொன்னார், முயற்றின்மை இளமை புகுத்தி விடும் சொல்லிட்டார் நம்ம முதல்வர். என்னடா முயற்றின்மை இளமை புகுத்துமான்னு தெரிஞ்சுட்டு நம்ம முயற்சி பண்ணிருந்த கொஞ்சம் நஞ்ச பேர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டான். 4 முனை போட்டி. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா. இது அரசியலில் எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு, அது எங்களுக்கு அரிச்சோடி, எங்களுக்கு அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் உங்களில் யார் சிறந்த அறிவாளி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அப்பவும் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒருத்தர் தெர்மாக்கோல் எடுத்துன்னு போய் வைகை அணையை மூட போனவர், இன்னொருத்தர் கொசுவலி எடுத்துன்னு போய் காவாவை மூட போனவர். இந்த 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே, யார் அறிவாளி அப்படின்றது. நேற்று ஒரு நியூஸ், திருபுவனம் அஜித்குமார் மரணம் எல்லாருக்கும் தெரியும். அவர் பண்ணார் பண்ணல அப்படின்னு 1008 குற்றம். நேற்று சொல்லிட்டாங்க அவர் மேலே தப்பே இல்லைன்னு. ட்ரக்ஸில் இருந்து இங்கே ஒரு பிரச்சனை, அடுத்த ரவுண்டில் வந்து நான் டீட்டெயில்டாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் கொட்டி தள்ளிட்டு போகிறேன். ஆனால் இங்கே இருக்கிற இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு இந்த திமுக தீய சக்தி தான் ஒரே ப்ராப்ளம்னா, இந்த தீய சக்தியை வீழ்த்துவதை விட ஒரு தூய சக்திக்கு என்ன வேலை இருக்க முடியும்? அந்த ஒரு கட்சி மட்டும்தான் போட்டி. களத்தில் தாவேக்கா வர்சஸ் திமுக மட்டும்தான் ஒரே போட்டி. வெளில போகுது தாவேக்கான்னு எல்லாரும் சொல்லும் போதும் முதல்ல அண்ணனுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். நெஞ்சில் குடியிருக்கும் நல்லவங்களுக்குன்னு நான் சொன்னேன். நாங்கள் இல்லைன்னு ஒருத்தராக வந்து சரண்டர் ஆகிறாங்க. ஆனால் சொல்லும்போது கூட ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, நானும் விஜய் ஃபேன். அப்போ நீங்கள் எல்லாருமே அந்த நெஞ்சுக்குள்ளே தானே குடியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தானே வணக்கம் சொன்னேன். எல்லாரையும் பிரித்து பார்த்துட்டு சேர்த்து பார்க்குறது புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? அக்கா சொன்னாங்க, திருவள்ளுவர் எப்படி பண்ணுறீங்களா? ஐயோ அக்கா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை தப்பாக சொல்கிறாங்க, அதை எடுத்து சொல்கிறதுக்காக நான் ஒரு திருக்குறளை மாற்றி சொன்னேன். அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், பாஜகவை எதிர்க்கிறவங்களுக்கு தான் நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போன்னு. கரெக்டு, அதை தான் நாங்களும் சொல்கிறோம். இடி ரைடு வந்தோடனே அடுத்த ஃப்ளைட்டில் யார் போனது டெல்லிக்கு? இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டாக வர அடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்து டெல்லிக்கு போனவங்க யார்? சரி, அதை விடுங்க. சனாதனத்துக்கு கேஸ் போட்டாங்களே, அப்போ டெல்லிக்கு போனவங்க யார்? இதுக்கு பேர் தான் காம்ப்ரமைஸ். ஒத்துக்க மாட்டார் அண்ணன். இன்னொரு காம்ப்ரமைஸ் சொல்லவா? வெள்ளை கடலில் கூட பார்த்துருக்கீங்களா? காக்காவை விரட்டுறதுக்கு கூட வெள்ளை கலரில் கூட வச்சு நான் பார்த்ததில்லை. இந்த யூடியூப் ஸ்டுடியோங்கள்லாம் லைட்டுக்கு முன்னாடி வெள்ளை கலரில் வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு கொடையை தேடி பிடிச்சி, எங்கே கருப்பு கொடையை பிடிச்சா பிரதமர் மனம் வருந்திருவாரோன்னு வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு வரவேற்றுட்டு, இது தாண்டா பாஜக எதிர்ப்புன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா, அது இல்லைன்னா எதிர்ப்பு. நீங்கள் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அசர்ற ஆளா நான் அப்படின்னு ஒருத்தர் நின்று, நீ என்ன எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளோ அழுத்தம் வந்தாலும் மக்களுக்காக தனியா நிப்ப, ஆனா காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு பாருங்க. யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்றாரு. அடிச்சு கேட்பாங்க, அப்ப கூட சொல்ல மாட்டேன். உலகத்துக்கே தெரியும். நம்ம வந்து இதை வந்து சொல்லி அனுதாபம் தேர்ற ஆள் இல்லக்கா, ஹீரோக்கா. நம்ம வந்து அனுதாபம் தேர்ற ஆளா? ஹீரோ. அண்ணன் ஒரு கேள்வி கேட்டார், இது வரைக்கும் அன்டெஸ்டட். அஃப்கோர்ஸ் அன்டெஸ்டட் தான். டெய்லி பொருத்தி பார்க்குறது தீப்பெட்டி இல்லை, அணுகுண்டு. அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு தமிழக அரசியலுக்கே தெரியுது. அது என்ன ரிசல்ட் கொடுக்கும்ன்றத மக்களை பார்ப்போம். நான் வந்து இப்போவே கிளைம் பண்ண வரல. ஆனால் எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. அரசியல் கணக்கில் அண்ணன் சொன்னார், 18 + 23 41 முடிஞ்சு போச்சு. தாவேக்கா ஓட்டை பிரிக்கும். ஆமாம், ஓட்டை பிரிக்கும். அது இதில் கிடையாது. நம்ம வந்து ஆந்திராவிலேருந்து ஓட்டு வாங்கிட்டு வர போகிறோம்,
தமிழகத்தில் இருந்த ஓட்டெலாம் அப்படியே இருக்க போகுது. ஆந்திரா கர்நாடகாலும் தாவேக்கா ஓட்டு வர போகுது. 1+1 2ன்றதெல்லாம் பள்ளிக்கூடத்து கணக்கு. நீங்கள் சொல்கிற 1+1 0. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த 1+1 எல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. திமுகவை தீய சக்தின்றாரு. ஆமாம், வேற என்ன சொல்கிறது? ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு ஃப்ரீ ட்ரக் சொசைட்டி. திருவாரூரில் காலேஜ் பிள்ளைங்க உட்காந்து கிளாஸ் ரூமில் குடிக்கிறாங்க. பெற்றோர்கள் மனம் வருந்தது. 8வது படிக்கிற குழந்தைங்க கஞ்சா குடிக்கலால் போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை. போலீஸில் ஒரு டிஜிபியே இல்லை கேட்கறதுக்கு. பொறுப்பு டிஜிபி, அவருக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி. இதுதான் இந்த ஆட்சி, இதுதான் திராவிட மாடல். இருக்கு அக்கா, பொறுப்பான ஆட்சி சார். ரொம்ப பொறுப்பான ஆட்சி. அக்கா வந்து நம்ம சபாநாயகர் மாதிரி, அங்க ஒரு அப்பாவுனா இங்க ஒரு அக்காவும். அக்கா எப்படின்னா வந்து எப்படியாவது திமுகவை வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஒவ்வொன்றுத்துலையும் நம்பர் 1 இருக்குங்க. நிஜமா சொல்றேன். லாக்அப் டெத்தில் தமிழ்நாடு நம்பர் 1 ப்ரோ டேட்டா பேசிஸ்ல. போலீஸ் தமிழ்நாட்டில் கம்மியா இருக்கு. நேஷனல் ஆவரேஜோட போலீஸ் தமிழ்நாட்டில் கம்மி. அன்எம்ப்ளாய்மெண்ட்ல நேஷனல் ஆவரேஜ் 4.8, தமிழகம் 5.2. எப்போ பார்த்தாலும் ஒன்று சொல்லுவாங்க, ஜிஎஸ்டிபியில் நாங்கள் தான் நம்பர் 1. ஜிஎஸ்டிபின்னு அடிப்படையில் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரோட உழைப்பையும் ஒன்று சேர்த்து அதுலேருந்து வரக்கூடிய ஒரு வேல்யூ. அதுக்கு அரசாங்கத்துக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனால் அந்த ஜிஎஸ்டிபியை கணக்கு காமிச்சு கடன் வாங்கி கடன்லையும் நம்பர் 1, வட்டிலையும் நம்பர் 1. இந்திய அரசாங்கம் அதிகமாக செலவு பண்ணுறது 20%. ஒரு 100 ரூபா வந்ததுன்னா 20 காசு வட்டி கட்டுறாங்க. தமிழக அரசு அதை விட மேலே 21 காசு வட்டி கட்டுறாங்க. அது உங்கள் காசும் என் காசும் சேர்ந்து. ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. இருக்கிறதுல அதிகமாக சம்பாதிக்கிறோம், அதிகமாக கடன் வாங்குவானா? எப்படிங்க ஜிஎஸ்டிபியில் நம்பர் 1 மாநிலம், கடனில் நம்பர் 1 இருக்கு? வாங்குற கடனில் 40% தான் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். உங்கள் எல்லாரோட காசு, உங்கள் எல்லாரோட எதிர்காலத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். மீதி இருக்கிற 60% வட்டி கட்டுது. இன்னைக்கு ஒரு திட்டம் அறிவிச்சாங்கல்ல, புது பென்ஷன் ஸ்கீம்னு. அந்த புது பென்ஷன் ஸ்கீம் ஒரு ஸ்கேம். முன்னாடி இருந்த பென்ஷன் ஸ்கீம் மாதிரி நம்ம அரசு ஊழியர்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். அரசாங்கம் கொஞ்சம் பண்ணும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போகிறதோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாக வரும். எதுக்குடா இதை பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் டிக் பண்ணி பார்த்தா, கடன் வெளியில் வாங்குற நிலைமையில் இல்லை. ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் சரிஞ்சு போச்சு. அப்போ அரசாங்க ஊழியர்களுடைய வருமானத்தை தேத்தி அதை வச்சு இந்த அரசாங்கத்தை ரன் பண்ணலாமான்ற நிலைமையில் வந்து நிக்காட்டு வச்சிருக்குது. கடன், பெண்கள், ஒரு ரிப்போர்ட்டருக்கு பாதுகாப்பு இருக்கா? ஒரு கோவில் செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கா? அடிக்கிறவர் யாரு? ஆளும் கட்சி எம்எல்ஏ. இதுக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அம்சமா? இருக்கிறதுலே ஏழைகளுக்கு என்னங்க மிச்சம் இருக்கு? நம்ம உடம்பு ஒன்று தான். அந்த உடம்ப கூட விலை பேசுறாங்க. கிட்னி முறைகேடு. அந்த கிட்னி முறைகேடை வச்சு நான் கார் வாங்கினா, ஃப்ளைட் வாங்கினா கேட்டுட்டு இருக்கிறாரு இன்னொரு எம்எல்ஏ. என்னைக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லா எம்எல்ஏ மேலே குற்றச்சாட்டு வர்றத? கோவில், கடவுளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பக்கம் திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ போராட்டம் பண்ணி ஆஹா காப்பாற்றுறோம், ஓஹோ காப்பாற்றுறோம்னு சொன்னாங்களே. சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு? நீங்க அரசியல் பண்ணிருக்கீங்கன்னு ஹைகோர்ட் சொல்லுச்சு. ஒத்துக்குச்சா இல்லையா அந்த அரசாங்கம்? நேத்து அன்கண்டிஷனல் அப்பாலஜி, நிபந்தனையற்ற மன்னிப்பு அரசாங்கம், கலெக்டரும் கமிஷனரும் அசிஸ்டன்ட் கமிஷனரும் கொண்டு போய் நீட்டுறாங்க ஹைகோர்ட்ல. ஆமா, நாங்க தப்பு பண்ணிட்டோம், இங்க சமூக நல்லிணக்கத்தை கெடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, எங்களை மன்னிச்சிருங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்க ஒவ்வொருத்தரோட பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை. இன்னமும் நாங்க வந்து மாற மாட்டோம், கட்சி வராதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நம்புங்க, கண்ணை மூடிட்டு இருங்க. முதல்வர் சொன்ன மாதிரி பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உருண்டு விடாதா, இருண்டு விடாதா? உருளும், மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. எங்களை போன்ற அடுத்த தலைமுறைக்கு நிக்கிறதுக்கு இடம் கிடையாது உங்க கட்சியில. பரம்பரை அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பாக்கு அப்புறம் புள்ள, புள்ளக்கு அப்புறம் பேரன்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டத்திலையும் ஏல விட்டு வச்சிருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் அரசியல் இடம் கிடையாதா? அந்த வேகம், அந்த கோபத்தின் மாற்றம் தான் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் கூத்தாடுது, 3ஆம் ஆண்டு விழால கூத்தாடுது. நாங்களா போயிட்டு கலைஞர் சமாதியில முரசொலி வச்சுட்டு காஃபி வச்சுட்டு சங்க சக்கான்னு பண்ணோம். கூத்தாடி யார் கூத்தாடி? விமர்சனம் பண்ண வழி தெரியாம, கேள்வி கேட்க நெறி தெரியாம கூத்தாடின்னு மட்டும் சொல்லி ஓரங்கட்ட நினைக்க முடியும்னா நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இன்றில்லையல் என்றும் இல்லை. தாவேக்கா இல்லாம மாற்றம் இல்லை, மாற்றம் நிச்சயம். 2026 கொடியேற்ற போது தாவேக்கா. வாய்ப்புக்கு நன்றி.